அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன, அப்படி உங்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ஜென்மராசியில் குருவும் மிதுனத்தில் செவ்வாயும் சிம்மத்தில் சூரியன் புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் கன்னிராசியில் கேதுவும் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி, மிருகசிரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் இதுவரை உங்களுடைய சுகஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்திருந்தாருங்க. இப்போது பஞ்சமஸ்தானத்தில் கேதுவோடு இணைகிறாரு. உங்களுக்கு ஆதரவாக இருப்பது மிகவும் நல்லது இருப்பது புதன் மட்டும்தாங்க. இதனால் குடும்ப புதன் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகம் பெறுவது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால சற்று முயற்சித்தால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. எந்த ஒரு சோம்பேறித்தனமும் இல்லாமல் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான பாதையை வழியை கண்டுபிடித்து அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. எதையும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி உண்டுங்க. கல்வி சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுங்க. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்கும் விதமா அமையிருக்குது. சொந்த வீடு கட்டி குடி போகும் வாய்ப்பு சிலருக்கு உண்டு என்பதால அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருப்பதால் கவனத்தோடு இருப்பவர்கள் தொழில் முயற்சி வெற்றி பெறுங்க. முன்கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டுங்க. தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட வேண்டாங்க. எடுத்தோம் கவுத்தோம் என்று எங்கேயும் யாரிடமும் பேச வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பண வசதி என்பது திருப்திகரமாக இருக்குங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமாகிய மேஷத்தில் நிலை கொண்டிருப்பதால் குடும்பத்தில் சுப செலவுகளும் அனாவசியமான செலவினங்களும் சற்று அதிகமாகவே இருக்குங்க. ஆரோக்கியம் நல்லபடியாகவே நீடிக்குங்க. திருமண முயற்சிகள் தாமதமாகுங்க. அலுவலக பொறுப்புகள், குடும்ப பிரச்சனைகள் சம்பந்தமாக அலைச்சலும் பண விரயமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ராகு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் தீர்த்த தல யாத்திரைக்கும் துறவிகள் பெரியோர்களுடைய தரிசனமும் ஆசிகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல அனுகூலமான தீர்ப்பை நீங்க இந்த வாரத்துல எதிர்பார்க்கலாங்க. அதே போல உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் அவரது ஆட்சி வீடான கும்பத்தில் சுபபலத்துடன் திகழ்வதால் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம் ஆகியவை நற்பலன்கள் கிடைக்கக்கூடியதா அமையிருக்குதுங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்குங்க. இதனால் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. உழைப்பு கடினமாகுங்க. சனி பகவான் ஒரு கடுமையான முதலாளி என கூறுகிறதுங்க ஜோதிட சாஸ்திரம். எனினும் மிக பலமையான நூல். அதே போல மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு சற்று கசக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. ஒரு சிலர் இந்த வேலையை விட்டுவிடலாமா என்று கூட சிந்திப்பீங்க. இது மாதிரியான தேவையில்லாமல் அனாவசிய எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் வளைந்து கொடுத்து செல்லுங்க. இன்று வளைந்து கொடுத்தால்தான் நாளை நிமிர்ந்து கொள்ளலாம் என்பதை போல சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால தொழில் மற்றும் உங்கள் எதிர்கால உத்தியோகத்திற்கு நன்மை பயக்குங்க. அதே போல அலுவலக ஆவணங்களை கையாள்பவர்களும் பணப்பொறுப்பில் உள்ளவர்களும் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது நல்லதுங்க.
உங்களுடைய சிறு கவன தவறுதலும் கூட உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தலாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது. அதேபோல் ரிஷபராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன், சனி பகவான், ராகு ஆகியோர் மூவருமே வர்த்தகத்துறையினருடன் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஆகுங்க. இவர்கள் உங்களுக்கு சாதமாக நிலை கொண்டிருப்பதால நல்ல லாபத்தை இந்த வாரத்துல நீங்க எதிர்பார்க்கலாங்க. அதே போல் விற்பனை அதிகரிப்பதால உற்பத்தியையும் உயர்த்துவதற்கான முயற்சிகள்ல நீங்க மேற்கொள்ளலாங்க. சூரியன் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க. லாபம் படிப்படியாக அதிகரிப்பதை அனுபவத்துல உங்களால பார்க்க முடியுங்க. புதிய விற்பனை கிளைகளை திறப்பதற்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள். அதே போல் சுக்கிரன், சனி பகவான் மற்றும் ராகு ஆகிய 3 கிரகங்கள் சிறிதளவும் தவறாது பலன் தருவாங்க. வீரியம் நிறைந்த இவர்களுடைய துணையினால புதிய முதலீடுகள்ல நீங்க ஈடுபடலாங்க. ஒரு சிறு முயற்சியிலும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வி முன்னேற்றம் ஒரே சீராக இருக்குங்க. தேர்வுகள்ல தெளிவான சரியான விடைகளை எழுதுவதற்கு கிரக நிலைகள் உதவிகரமாக சஞ்சரிக்குதுங்க. நற்குணங்கள் அமைந்துள்ள மாணவ மாணவியருடன் நட்பு ஏற்படுங்க. நேர்முக தேர்வுகள்ல வெற்றி கிடைப்பது என்பது உறுதிங்க. உயர்கல்விக்கு உதவிகள் தானாக கிடைக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விலை பொருட்களுக்கு சந்தை நல்ல ஒரு விலை கிடைக்குங்க. அரசாங்கம் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் ஆதரவும் நிதியுதவியும் தக்க தருணத்தில் கிடைப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்குங்க. கால்நடைகள் நல்ல அபிவிருத்தி அடையுங்க. விவசாய வசதிகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அனுகூலமாக இல்லாததால் ஒரு சில குடும்ப பிரச்சனைகளை கவலையை அளிக்குங்க. செலவுகள் அதிகரிக்கும் போது சுக்கிரன் மற்றும் ராகு உதவிகரமாக இருப்பாங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றுள்ளன. அதனால் ரிஷபராசினருக்கு எதிர்பாராத பண உதவியும் கிடைக்கும் என ராகுவினுடைய நிலை உணர்த்துதுங்க. ஆரோக்கியம் நல்லபடியே நீடிக்குதுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு வெற்றி கிடைப்பது நிச்சயம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது நீச்சம், அதாவது சுக்கிரன் நீச்சம் அடைகிறாரு. ராசிநாதன் நீச்சம் அடைவது என்பது வலிமை குறைவுங்க. மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் கூட நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல சிறு உடல் உபாதையானாலும் மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெறுவது நல்லதுங்க. தேவையில்லாமல் அலட்சியமாக இருக்க வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியினருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஆலங்குடி குரு பகவான் சக்தி வாய்ந்த பரிகாரம் ஆகுங்க. வியாழக்கிழமை தோறும் பிரதோஷ காலமாகிய மாலை 5:30 மணி முதல் 7:30 மணிக்குள்ளாக ஆலயங்களிலோ அல்லது உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயோ 5 மண் அகலில் நெய் தீபங்கள் ஏற்றி வந்தால் போதுங்க. அற்புதமான பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.